ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு டோஸ்ட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான முறையில் சூப்பராக டோஸ்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் அதுக்கு கோதுமை ப்ரெட் ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1 கப் அளவு கடலை மாவு, கொத்தமல்லி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொஞ்சமாக கேரட் துருவல், வெங்காயம் பொடியாக நறுக்கிறது. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு போட்டுப்போம். அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவு, கொஞ்சமாக பெருங்காயம், மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஸ்பூனில் எல்லா இடத்துலையும் உப்பு கலக்கிற மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி முண்டு இல்லாமல் தோசை மாவு பக்குவத்துக்கு கலக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக கலக்கிங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த பக்குவத்தில் கலக்கிங்க. அடுத்து கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம், டைஜஷனுக்கு நல்லது. இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். கேரட், கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்து கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். இது நல்லா டிப் பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு தோசை மாவு பக்குவத்தில் கலக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கரெக்டாக 1.25 டம்ளர் தண்ணி செலவாச்சு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. பேஸ்ட் பக்குவத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு தடை விட்டு செய்யலாம். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம். கரெக்டாக இருக்குங்க. இப்போ ப்ரெட்டை பிரித்து எடுத்துடலாம். முதல்ல கேஸில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது மீடியம் சைஸ் ப்ரெட்டு தான். உங்களுக்கு நல்ல பெரிய ப்ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது அது மாதிரி போட்டு இப்படியே வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிப்போம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த அப்படி திருப்பி போட்டுருங்க. மூணு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது மேலேயே இது மேலேயும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுருங்க. மேலேயே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். முட்டை போட்டு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும். அப்படியே சிம்லேயே வேகட்டும். லைட்டாக திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். நான் 2 டீஸ்பூன் தான் ஆயில் ஊற்றினேன். அதுலேயே வந்து அப்படியே வந்து சிம்மிலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தீயாமல் நல்லா முருவலாக கிடைக்கும். கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். திருப்புறத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா வந்து அப்படியே கூட்டாயிடும். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன். இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் வந்து இதே மாதிரி வெஜிடபிளை வச்சு, விருப்பப்பட்ட வெஜிடபிளை வச்சு நம்ம வந்து செய்யலாம். கோஸ் கூட போடலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலுமே வந்து வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். வீட்டில் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.